உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாவம், மாப்பிள்ள ரொம்ப தங்கமான பையன். அவருக்கு போய் இப்படி ஆயிருச்சு. அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகாம இருந்துச்சு. வாழ்க்கை கொடுக்கணும்னு இருந்தாரு. அவருக்கு போய் இப்படி ஆயிருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது துளசிக்கு கல்யாணம் ஆகாம வீட்லயே இருந்திருக்கலாம் போல இருக்கு. அவ உங்க தங்கச்சிங்க. இது மூணாவது மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்னங்க? மாப்பிள்ள அடிபட்டு ஆஸ்பத்திரியை கூட்டிட்டு போயிருக்காங்க. கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாச்சு. இப்படி எல்லாம் யாரும் நடக்கவே கூடாதுப்பா. ஏங்க இருங்க, ஒரு நிமிஷம் எதுக்கு இருங்க. எல்லாரும் போறீங்க? போகாதீங்க, இருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. போகாதீங்க, யாரும் போகாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் நில்லுங்க. இருங்க. போகாதீங்க. ஐயோ பாட்டி அழுவாதீங்க பாட்டி. என் பேத்தி கல்யாணம் நடக்கும், பாட்டி. நடக்கும். ஐயோ பாட்டி, அப்பா கிட்ட இவ்வளவு செலவு பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தணுமான்னு திரும்ப திரும்ப கேட்டேன். இப்போ இந்த கல்யாணமே நின்னு போச்சு. பண்ண மொத்த செலவும் வேஸ்ட். ஐயோ பாட்டி, அம்மா, அழாதீங்க பாட்டி. ஐயோ. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் கேஸ்ல அட்மிட் ஆனாங்கல்ல, அவங்கள பார்க்கணும். எந்த வார்டுல இருக்காங்க? பேஷண்ட் பேர் சொல்லுங்க சார். பேர்லாம் தெரியாது. அட்மிட் ஆகி ஒரு 1 hour இருக்கும் மேம். செகண்ட் ஃப்ளோர்ல ஆக்சிடென்ட்கான ஐசி வார்டு இருக்கும், அங்க போய் பாருங்க சார். சரிங்க. ஓகே. உங்கள யாருக்காவது ஏ நெகட்டிவ் பிளட் இருக்குங்களா? ஹலோ, உங்களை தான் கேக்குறேன். உள்ள ஒரு குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்குங்க. ஏ நெகட்டிவ் பிளட் குரூப் யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க ப்ளீஸ். மேம், எனக்கு ஏ நெகட்டிவ் தான், நான் கொடுக்கறேன். தேங்க்ஸ், உள்ள வாங்க. ஒரு நிமிஷம். ஹலோ அப்பா. டேய், எங்கடா இருக்க? அப்பா, நான் ஹாஸ்பிடல் வரைக்கும் வந்திருக்கேன்ப்பா. நான் 1 மணி நேரத்துல அங்க வந்துடுறேன்ப்பா. டேய், உன்னை நான் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, அத மீறி நீ போயிருக்க. பாப்பா, எனக்கு மனசு கேக்கலப்பா. அதான் நான் என்னாச்சுன்னு பார்க்க வந்தேன். டேய், உடனே கிளம்பி இங்க வாடா. அப்பா நான் வந்துடுறேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, 1 hourல வந்துடுறேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா, சொல்றத கேளு. உடனே கிளம்பி இங்க வா. இல்லப்பா நான் வந்துடுறேன். ஹலோ, என்ன சார் போன் பேசிட்டு இருக்கீங்க? உள்ள எமர்ஜென்சி. ஒரு நிமிஷம் அப்பா, நான் அப்புறம் கால் பண்றேன். டேய் 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 டேய். மா, மா. I'm sorry. She is no more. சரிங்க. மா, மா, மா. மண்டபம் வாடகை, ஈபி, பேலன்ஸ் இல்லாம எல்லாத்தையும் செட்டில் பண்ணுங்க. அண்ணா, கல்யாணமே நின்னு போயிடுச்சு. நாங்களே நொந்து போயிருக்கோம். இந்த நேரத்துல பணம் கேக்குறீங்களேண்ணா,
கொஞ்சம் டைம் கொடுங்கண்ணா, எப்படியாச்சும் கொடுத்துட்றோம். நீங்க சொல்றது என்ன புரியுதுங்க. நான் முதலாளிக்கு பதில் சொல்லணும்ல. அட்வான்ஸ் போக பேலன்ஸ் எல்லாத்தையும் செட்டில் பண்ணுங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. சரி சரி, சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. டேய் என்னடா, அப்பா எல்லா செலவையும் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. இப்ப எல்லாரும் நம்ம கிட்ட பணம் கேக்குறாங்க. இவங்களுக்கு பணம் கொடுக்காம நாம இங்க இருந்து போக முடியாது போல இருக்கேடா. இப்ப என்னடா பண்றது நம்ம? அப்பா தான் கால் பண்றாரு. சொல்லுங்கப்பா. சொந்தக்காரங்களா போயிட்டாங்களாப்பா? பாதி பேர் போயிட்டாங்கப்பா, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டாங்கல்ல? சாப்பிட்டு தான் போக சொல்லணும். சரிப்பா. சாப்பாடு மிச்சமாச்சுன்னா வேஸ்ட் பண்ணிடாதீங்கப்பா. பக்கத்தில் இருக்கிற ஏதாவது அனாதையாசமா பார்த்து கொடுத்துடணும். சரி, நீ ஒன்று பண்ணு. மண்டபத்தில் இருக்கிற ரூமுக்கு போ. அங்க ஒரு ஷெல்ஃப் இருக்கும், அது கீழே ஒரு ட்ரா இருக்கும், அதுல கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு இந்த பூ கட்டினவங்க, சாப்பாடு, சேரு, இவங்க எல்லாத்துக்கும் பில்ல செட்டில் பண்ணிருப்பா. சரிப்பா. நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கும் கஷ்டத்துக்கும் மத்தவங்க சிரமப்படக்கூடாதுப்பா. ஆமாப்பா ஆமாப்பா. புரிஞ்சுதா? மறந்துடாத. சரி, எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. சரிப்பா. என்ன வச்சுட்டு பச்சை மரத்தை சாச்சிட்டியே கடவுளே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? பாட்டி, இப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. நீங்க இன்னும் 100 வருஷம் நல்லா இருக்கணும். போடி. நான் 100 வருஷம் இருந்து என்ன தடி பண்ண போறேன்? இந்த கொடுமையெல்லாம் நான் பார்க்கணுமாடி, பார்க்கணுமா? எல்லாரும் அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு என் பேத்திய ஒதுக்கி வைக்கும் போது அவதான் எங்க வீட்டு மகாலட்சுமின்னு சொல்லி அவளை தேடி வந்து சம்பந்தம் பண்ணாங்களேடி. கடவுளே கடவுளே, இப்படி அழிச்சே. இனிமே என் பேத்தி வாழ்க்கை என்ன ஆகும்? ஏன் கடவுளே அவளை இப்படி சோதிக்கிற? கவலைப்படாதீங்க பாட்டி, எல்லாம் மாறும். துளசி நினைச்சாதான் கவலையா இருக்கு. எல்லாரும் எப்படிதான் தாங்க போறாங்களோ, அத பத்தி நினைச்சாலே நெஞ்சே பதறுது. ஆக்சிடென்ட்ல அவங்க செத்து போனதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நடந்து முடிஞ்சு போனதை பத்தி பேசி இனிமே ஒண்ணு ஆக போறதில்ல. இனிமே என்ன நடக்கணுமோ அத பத்தி பேசலாமே. அம்மா தாயே, நாங்க எல்லாம் உன் அளவுக்கு அறிவாளி இல்ல. உன்ன மாதிரி எங்களுக்கெல்லாம் யோசிக்கவும் தெரியாது. தயவு செஞ்சு ஒரு ரூம்ல போய் உட்கார். சும்மா இங்க வந்து ஏதாவது பேசிக்கிட்டே என்ன என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன்? நான் இறக்க இல்லாதவன் சொல்ல வரீங்களா? நான் பேசல, நீ பேசுறது அப்படிதான் இருக்கு. நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் அங்க மண்டபத்துல இருந்து. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.